கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை என்னாகமம் 18:20. நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறேன். நீ உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, நானே உன் பங்கு, நான் உனக்கு சுதந்திரமா இருக்கிறேன். அதாவது சொத்து பிரிப்பாங்க, பங்கு பிரிப்பாங்க தெரியுமா? இது இந்த 5 ஏக்கர் எனக்கு, இந்த 5 வீடு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு இயேசு உங்களுக்கு எனக்கும் சொத்தாக இருக்கிறாரு. நான் தான் உன் பங்கு, நான் தான் உன் சொத்து. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நம்மளுக்கு பங்கா இருக்கிறார், இயேசு நம்மளுக்கு சொந்தமா இருக்கிறார், இயேசு நம்மளுக்கு சொத்தா இருக்கிறார். சகல பரிபூர்ணம் இயேசுக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த பூமிக்குரியவர்களும் பரலோகத்துக்குரியவர்களும் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்படின்னா சகல ஆசீர்வாதங்களும் சகல பரிபூர்ணமும் இயேசுக்குள்ள இருக்கு. அந்த இயேசு நமக்கு சொத்தா இருக்கிறார். பிறகே நீங்கள் கவலைப்பட வேண்டும். அதான் அவர் சொல்றாரு, நான் உங்கள் பங்கு, நான் உங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறேன், கொடுப்பதற்கு, அள்ளி கொடுப்பதற்கு. ஏன் பயப்படுறீங்க? நமக்கு பங்காக, பங்காளியாக, அப்பாக, அம்மாவாக, தகப்பனாக, தாயாக, அண்ணனாக, இரட்சகராக, வெற்றி வேந்தனாக, என் ராஜாதி ராஜா நமக்கு இருக்கும்போது ஏன் பயப்படணும்? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரே. சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு இருக்கிறார். கவலைப்படாதுங்க. அவர் நமக்கு சொத்தாக இருக்கிறார். சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள இருக்கிறது. உங்களை கைவிட மாட்டார். உற்சாகமாக எந்திரிங்க, உற்சாகமாக ஓடுங்க. எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் என்று சொல்லி ஓடுங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டுற எனக்குள்ளே இருக்கிற பெரியவர், கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமத்தில் ஏன் கூட இருக்கிறார் சொல்லுங்க. உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. இன்னைக்கு ஒரு ஜெயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எலும்பு எலும்பு சீயோனை வல்லமை தரித்துக்கொள், மருத்தில் விட்டு எழுந்திரு என்றவர் சொல்கிறார். அதனால் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தாப்பனை இயேசுவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன், ஜீவாதிபதியை துதிக்கிறேன், மகிமை நிறைந்தவரை துதிக்கிறேன். இந்த நாளும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களுடைய வல்லமையின் கரம் கூட இருப்பதாக, பலத்தின் கரம் கூட இருப்பதாக, கிருபையின் கரம் கூட இருப்பதாக. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. தேவ சமர்த்தான இருப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.